இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதம் புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த மாதம் இந்த நாளுக்கான வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆபிரகாம் என்கிற ஒரு பக்தன் இப்படியாக அந்த ஒரு பர்வதத்துக்கு, ஒரு மலைக்கு பெயரிடுகிறான். எப்பொழுது, எந்த சூழ்நிலை என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அவனை அழைத்து, அவனை உன்னுடைய ஒரே குமாரன், உன்னுடைய ஏக புத்திரன், நேசகுமாரன், அவனை கொண்டு போய் எனக்காக பலியிடு, தகன பலியாக பலியிடு என்று சொன்ன உடனே ஆபிரகாம் அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவனோட 2 வேலைக்காரர்களையும் கழுதையும் தன்னுடைய மகனையும் கூட்டிக் கொண்டு ஆண்டவர் காண்பித்த அந்த மலைக்கு போனான். போகும் வரை அவனுக்கு உள்ள எவ்வளவு பயம் இருந்திருக்கும், எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கும், எவ்வளவு கவலைகள் இருந்திருக்கும். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த மாதத்தை, இந்த நாள் ஆரம்பிக்கிற நமக்கு கூட அப்படிப்பட்ட பயங்கள், பாரங்கள், கவலைகள், இந்த மாதம் எப்படி இருக்குமோ, வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குமோ, இந்த காரியம் எப்படி முடியுமோ, ஆண்டவரே நமக்கு விரோதமாக இருக்கிறது போன்ற ஒரு சூழ்நிலை கூட நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆபிரகாமுக்கு அப்படி தான் இருந்தது. 25 வருடங்கள் வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்த பிறகு பிறந்த அந்த குழந்தை, அந்த மகன், வாலிப பிள்ளை, அவனையே பலியாக கேட்கிறாரே. ஆனால் அவனுக்குள்ள இத்தனை குழப்பமான காரியம் இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை அவன் விட்டுவிடவே இல்லை. அது விசுவாசம். ஆண்டவர் என்னுடைய மகனை நான் பலியிட்டாலும் ஆண்டவர் மீண்டுமாய் அவனை உயிரோடு எனக்கு தருவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு என்கிற அந்த விசுவாசத்தோடு போனான். பாருங்கள், தகன பலி இடும்படியாய் எல்லா ஆயத்தங்களையும் செய்து அவன் கத்தியை எடுக்கும் பொழுது ஆண்டவர் தடுத்து நிறுத்தி, அவனை பலியிடாதே, நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு பயப்படுகிறவன், நீ உண்மை உள்ளவன், உத்தமை உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் அது பக்கத்தில் ஒரு புதரில் இருக்கிற ஆட்டு கடாவை சுட்டி காட்டி அதை நீ பலியிடு என்று சொன்னார். உடனே தான் அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே என்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையால் அவரை புகழ்கிறத, போற்றுகிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். சங்கீதக்காரன் கூட அதைத்தான் சொல்லுகிறான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கவலையப்படாதீங்க. உங்கள் கவலைகள், பாரங்கள், பயங்கள், இந்த மாதத்தை குறித்த எதிர்பார்ப்புகள், இந்த மாதத்தில் இருக்கிற சவால்கள் அத்தனையும் கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். கர்த்தருடைய பர்வதம் என்றால் இயேசு கிறிஸ்து தான் அந்த பர்வதம். இயேசுவே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் பாரம் இருந்தால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது என்னிடத்தில் வாருங்கள். கவலை இருந்தால் கவலைப்படாதிருங்கள், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் என்ன உண்ண வேண்டும், என்ன உடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன், என்னை தேடுங்கள் என்று சொல்கிறார். இயேசுவை நோக்கி பார்ப்போம். இந்த மாதம் நமக்கு அவருடைய பர்வதமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுடைய தேவைகள் அத்தனையும் சந்திப்பார். உங்களுடைய பொருளாதார தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான காரியம், உங்கள் வீட்டுக்கு உண்டான காரியம், உங்கள் தொழிலுக்கு, உங்கள் வியாபாரத்துக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அத்தனையும் ஆண்டவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஒத்தாசை தரும் அந்த பர்வதத்தை நோக்கி பார்ப்போம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே அதை செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்தை ஆரம்பிக்கிற எங்களுக்கு யெகோவா ஈரே என்பதான ஒரு வார்த்தை, யெகோவா ஈரே என்கிறதான ஒரு தெய்வம் நான் என்பதை மீண்டுமாய் ஆண்டவர் எங்களுக்கு நினைவூட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், பயங்கள், திகைப்புகள், நடுக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் வைத்து விடுகிறோம். உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரை அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்த தேவன், அவருக்கு ஆண்டவரை பலியிடும்படியாய் ஆட்டுக்கடாவை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி வைத்து ஆண்டவனை ஆசீர்வதித்தீர. அந்த பர்வதத்தில் அவன் தேவைகள் சந்திக்கப்பட்டது. அதே போல் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. யெகோவா ஈரே இருக்க போகிறீங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், தொழில் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாபாரம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம், சிறு பிள்ளைகள், கை குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தில் அற்புதத்தை நடத்துங்க. இயேசு மூலமாக நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ.